சரண்டர் ஆயிரும். எது வந்தாலும் பேசி தீத்துக்கோ. எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும் நீ? யோ துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அட காரச பக்கறக்கே. துப்பாக்கிய காட்டினா நான் பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பாத்த பேசுது. நிறுத்தியா? பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? ஏ சம்பட்டியே கேக்கறத சொல்லுப்ல. சாமே நாங்க துப்பாக்கிய காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேசியா? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா இங்க பார், டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரச்சி போறடா நன்னாரி நார. நல்லா காட்டுக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒண்ணு அறிமுகப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல இது ஏன் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 நீவா? இது ஏன் ரெண்டாவது பொண்டாட்டி தென்காசி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது ஏன் மூணாவது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் 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 யார்? இது ஏன் நாலாவது பொண்டாட்டி திருப்பாச்சி. யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே குழந்தையா? அடுத்து 6வது பொண்டாட்டியா? இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கற. ஏன் அம்புல அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி. என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உங்கனுக்கு பீப்பாடா, எங்கனுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி கேளு சாமியா, அப்படி கேளு. ஏன் மாமியா இருக்குல்ல சாமியா, மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமியா. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறதுக்காக காரியாபட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20ஆ? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க. 20க்கே வாய பழக்கிறே சாமி. என்ன கொஞ்ச நாளையா மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ண மதுரைங்கிற பேரை மாத்திக்கிற சாமி. உள்ள பாக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி. ஏய் பொண்டாட்டி கேரட் குடுடா, பொண்டாட்டி கேரட் குடுடா. துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா. கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சம்பட்டி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமி நான் நிக்குதே என் புள்ள காலேஜ்ல சேர போதே, அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமி. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது, உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கு ஏன் பொறுமை சாகுற சாமி? ஏன் சாமி என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? பையனுக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்பேன் சாமியா. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு, துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை விட்டா பாரு. இந்த உலகம் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியல. அது கடந்துட்டு போ சாமி. யாப்ல சம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தை பிடிச்சிருக்கு. அட கிறுக்கு சிறுக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க நீ. துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டிப்பட்டிக்கு உஸ்லம்பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். 2 ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா இது கொங்கா சாமியாவுல இருக்க. ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது அப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறங்குறாம சாமி. ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? இது ஓகேப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாரும் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி விக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போடு சாமி. சரிப்பா இது ஓகேவா? டேய் எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியா சொல்லுங்கடா. கோண சாமியலா? டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நானும் இல்ல செம்பட்டி மட்டும் பேசுறேன். செம்பட்டி நீ என்ன கேளு மச்சான். திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவோம் சாமி. அத எடுத்து போடுங்க. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்துட்டு கொடு. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உசிலம்பட்டி ஃபேமிலிக்கு, இது கொட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்கு யாராவது வேணுமா ஆளாளுக்கு போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமிங்களா. முருக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் கேட்கிறது.
மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி கொட்டுறீங்க? அரைஞ்சு பல்ல கட்டி வித்து போடுவேன். எல்லாம் உழைச்ச காசு. காசை பத்தி காலமா பேசுற கண்ணை வஞ்சு போகும் நாதான். என்னடா என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது? ஆமா. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நாரி பல்ல வேணா நாய் பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே படுத்துக்க படுத்து குடுறா. சாமி நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்தது இல்ல. படுத்து குடுறா. யாப்ல சம்பட்டி இந்த லூச்சு பாய் யாவரம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க ஏத்த கடைக்கு போறோம். எது எழுத்து கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா? காசை பூரா அள்ளி சம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போடு. யாவன் அந்த ஆளா நம்ம காலி மாகாளி பாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காலி அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்ன, என் பிள்ளை காலேஜ் படிக்க போறாங்க, அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய்சனுக்கு பெருமையை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு விபதிக்கு வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கட்ட முடியாது மச்சான். ஒண்ணு ஆகாது சாமி. சுண்ணாம்பு தான் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணாம் 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 வேணாம். சரிப்பா வாய முறா ஏன் வாய பழக்கற? காலெட்டாக போற பிள்ளை கை நடிக்கிட்டு பெத்தவளா நீ சாமி. இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரும் என் பிள்ளைக்கு ஆசிரியர் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. யோ, இது வீடா? காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்து நம்மள மாதிரி கத்துது. யோ, இப்ப நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமியா? சாமி என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார் இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்பவும் திறந்த வெளியே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போசாமி. அது போக எல்லா இன்சூரன்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தபார் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறா. அத நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்போ நீ ஆசீர்வாதம் ஏன் நம்ம பிள்ளை காலேஜுக்கு எங்க அப்பா என்ன ராசா இளைச்சு போயிட்ட? அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா. அப்படியா? எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு. மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துரு மச்சான். இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா ஏன் மச்சான் தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான். ஏ மச்சான் ஏட ஒரு ஏரோப்ளேன் பறக்க சுட்டுறவா? ஏ அத சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி. ஏன் முடியாதே? மச்சான் கிட்ட கொடுங்க மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க சொல்ற பாரு. ஏன் மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன். நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க? யார பார்த்து பேசி போச்சுக்கிற? ஒன்ன மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குறோம். வருது வருது வருது. என்னடி வருது? மேல போறது காக்கா கீழ வருது. எங்க வருது? ஏன் மச்சான் சுடு சுடு மறுபடியும் மேல போதே? இரு சாமி. ஏன் குத்து மச்சான் சுட்டு தலை. ஏய் பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு போய். அக்கா இது சுட்ட போற சொல்ல. தெரியாத சீக்கிரம். நல்ல கொளுத்த காக்கா. ஏய்
இன்னைக்கு என்னடா நடக்குதுங்க? என்ன சாமி என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுறது இல்லையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும், நல்லா படிப்பு வரும். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாறுதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன் ம். பண்றேன்டா, ஆ, கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய், ஏன் கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு உனக்கு பாம்பு பள்ளி பாச்சா கொக்கு குருவி கோட்டா எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி. அப்பா, நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மளமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வெறும் மஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் அப்படி மரத்துக்கு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே தெரியுற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கோம்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கோம். பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறையில்லாம வச்சிருக்கோம். இட்லியும் வச்சிருக்கோம். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தெரியும் பாரு. அப்பா, நல்ல நேரம் முடிவுல வந்து சாப்பிடுப்பா. சொல்லுமா. ஏப்பா, உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையா தின்னுட்டு போ. இந்த வர்றாங்க இப்ப அந்த காலம் மாதிரியே சேர எடுத்து குடிக்கலாம் பாருங்க. எங்க அப்ப யாருமா? இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் அப்ப உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பெத்தவன் எனக்கு தெரியாதா? எப்பயுமே உங்க அப்ப லேட்டாத்தே வருவேன், காவாளி பையன். அந்த நடந்து வர்றாரு வர்ற அவருதான் உங்க அப்ப. அப்படியா? வாப்பா 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 வாப்பா. பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட திருக்கத்தான் உங்க அப்ப வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி, அப்பதான் பூத்தியால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற. வாயா செத்து திருந்தலியா நீ? நீ யாரா எங்க அப்பனை சுட்ட? காக்காவை தானே சுட்டு சாமி. அது காக்கா இல்லடா, எங்க அப்பன்டா. காக்காவை கொப்பைக்கிற லூசு பேரா நீ? ஏன்டா எங்க அப்பனை கொன்னுட்டு என்ன லூசு போய் என்ன சொல்ற? அவங்கிட்ட என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டம் துண்டமா வெட்டி நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. விட மாட்டேன்டா. இருக்கு போய் கூட்டமா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் சுட்டு தாண்டா ஒண்ணா. இப்ப நீங்க வேணா. எங்க அப்பனை சுட்டவன மாறுகால் மாறுவாய். விடக்கூடாது, புடிங்கடா. எங்க ஆத்தா உண்டா இருக்கால மச்சான். உங்க அப்பனை நம்ம ஓவர்டேக் பண்ணவே முடியாது போல இருக்க. எத்தனாவது மாசமா சாம்பிட்டி? 3 மாசமா? என்ன காலேஜ் விட்டு துரத்திட்டாங்க பாய். என்ன சொல்ற? ஆமாப்பா, நீ உங்க அப்பன மாதிரி காக்கா குருவி சுடுறதுக்கு தான் லாக்கின்னு சொல்லி என்ன காலேஜ் விட்டே துரத்திட்டாங்கப்பா. என் படிப்பே போயிருச்சுப்பா. என்ன மச்சான் செய்யறது? எப்படியாவது என்ன காலேஜ் சேர்த்து விட்டுருப்பா. நான் படிக்கணும்ப்பா. என்ன சாமி நினைச்சுக்கிட்ட? எதுக்கு என் மருமப்புள்ளைய காலேஜ் விட்டு துரத்துற? மருமப்புள்ள படிப்பை கத்துட்டானே, மரியாதை காலேஜ்ல சேர்த்துக்கோ. சாமி, இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் சாமி. நான் புள்ள குட்டிக்கார சாமி. வளர்க்க மாட்டேன் சுட்டு சதடிக்கலாம் பாரு. அடுவாவி சனங்களா, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இன்னமும் நம்ம படிக்காத சாதி சனங்கிறத அப்பப்ப காட்டுறீங்களா சாமி? அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளிங்க. அவங்ககிட்ட போய் துப்பாக்கிய காட்டலாமா? சாமி சாமி எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி. சாமி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. மன்னிச்சிருங்க சாமி. எங்க சாமியோட துணிமணி எங்க சாமி? இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி. நாங்கெல்லாம் தின்ன கண்ட இடம் தான் தூக்கம், சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்னு வாழ்ற கூட்டம் சாமி. எங்களுக்குன்னு தேசம் கிடையாது, திசை கிடையாது. நாங்க எல்லாமே நாடோடி கூட்டம் சாமி. சாமி, நாங்க 4 எழுத்து படிக்காதனால நாங்க பேசுற வார்த்தைக்கு எழுத்து வடிவமே இல்ல சாமி. காசு பணத்தை கூட எப்படியாச்சும் சம்பாரிச்சிருவோம் சாமி. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு கல்வியை சம்பாரிச்சு கொடுக்க முடியலையா? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சாமி, தெரியல சாமி. அதனாலதான் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன் சாமி.
அப்படிப்பட்ட ஆசையில நீங்க மண்ணள்ளி போடலாமா? காக்கா குருவி சுடத்தா லாயக்குன்னு என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டீங்களா சாமி? சொல்லுங்க ஐயா, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி, உங்களை மாதிரி படிச்சவங்க ஆதரவு இருந்தா தானே சாமி எங்களை மாதிரி நாடோடி கொடுத்துல 4 பிள்ளை படிச்சு வெளியே வரும். அதுகளை படிக்க விடாம துரத்துறீங்களா ஐயா? நாங்க காக்கா குருவி சொல்றது உங்களுக்கு பாவம்னா இப்பயே அதை விட்டு போறோம் சாமி. எங்களுக்கு கல்விதாயா முக்கியம். தயவு பண்ணி எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க ஐயா. தயவு பண்ணி எங்க பிள்ளைகளை படிக்க வைக்க. சாமி, வாத்தியா சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்னப்பா வாயா? ஆமா ராசா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சாதி சனத்துக்கும் அப்பா ஆத்தாளுக்கும் பேரை வாங்கி கொடுத்துரு ராசா. நீங்களா தான் முதல்ல என்ன மன்னிக்க. ஐயா கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க. நல்லா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க.